சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி, வீரமோ சரி பாதி, தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி, வீரமோ சரி பாதி, தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. என்ன உள்ள வாங்க. பரவாயில்லன்னு சொல்றேன்ல. சரி வரேன். வாங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே போன? அப்படியே உள்ள வாங்க. டிராப் பண்ண தானே வந்தேன். பரவாயில்ல. அட வாங்கன்னு சொல்றேன்ல. பரவாயில்லன்னு சொல்றேன்ல. இல்ல அதுக்காக இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன? அது நான் சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. காலையில ஒரு வேலை விஷயமா எங்க எடிட்டர் சொன்னாருங்கிறதுக்காக கௌஷிக்கோட ஆபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். அவரு சாரிங்க, அவர் நம்மள ரொம்ப கேவலமா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. இந்த நட்பு மலர்ந்து காதலா பூக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. ரேகாவை நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஆமா, ரேகாவும் நானும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். போதுமா? இல்லைங்க, அந்த நேரத்தில் எனக்கு என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் ஏதோ
ஆக்சுவலி நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேங்க. ஐம் சாரி. என்னங்க, நான் சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க. சிரிக்காம என்ன பண்ண முடியும்? சில சிச்சுவேஷன்ஸ்ல அப்படிதான் பேச வேண்டியிருக்கும். அவர் என்ன எப்படி நல்ல கோமனாரா அப்படி நுரெல்லாம் வச்சா? என்னங்க நீங்க போங்க. நான் உண்மையிலே பயந்துட்டேங்க. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. நான் சொன்னோன்னே அவர் முகத்துல அப்படி ஒரு பொறாமை. ஒரு விதத்துல நீங்க சொன்னது கூட அவருக்கு ஒரு நல்ல தண்டனை தான். குட். பொறாமங்க அவருக்கு. எப்படி நீங்க போய் சொன்னது? சரி வரேன். ஓகேங்க. அப்படியா? சரி, ஓகே ஓகே. என்னம்மா? ஒரு நிமிஷம் அப்படியே வைக்கிறேன். நான் அப்புறம் பேச வச்சுட்டேன். என்ன பூ வச்சு விடுங்க. ஏன் உங்க அம்மா வச்சு விடலையா? எனக்கு பிடிக்கல. ஓ சரி வச்சு சரி விடுங்கண்ணா, வச்சு விடுங்க. உட்கார், வா இப்படி. அப்படி உட்கார். அடாடாடாடா, எவ்வளோ கூந்தல், எவ்வளோ பெரிய முடி. ஏன் தாத்தா நீங்க தனியா இருக்கீங்க? இங்க வந்து இருக்க வேண்டியது தானே? எங்க தனியா இருக்கேன்? இத பாருமா, அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மருமகன் வீட்டுல மாமனார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா நான் உனக்கு எப்படி சொல்றது? உனக்கு கல்யாணம் ஆனதான் தெரியும். சரி, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உன் கூடயே தங்கிக்கிறேன். ஆனா தாத்தாவை நீ நல்லா பாத்துப்பியா? பாத்துப்பேனே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஏர் கண்டிஷனா? ஓ, நீங்க எனக்கு கதை சொல்லணும், என் கூட தான் விளையாடணும். விளையாடுவீங்களா? அங்க பாரு, யார் வந்திருக்கா பாரு. சீக்கிரமா வந்துட்டாங்க. ஹாய் திவ்யா. ஹலோ மாமா, இப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த மாப்பிள்ள. போர் அடிச்சதுன்னு பேத்தியை பார்க்க வந்துட்டீங்களா? திவ்யா குட்டி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவதான் என் கூட விளையாடிட்டு இருக்காளே. இல்லடா குட்டிமா? என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆச்சரியமா இருக்கு. நீ பேசுறது பார்த்தா உங்க அப்பா முன்னாடி போட்டு கொடுத்துருவ போல இருக்க. இப்பெல்லாம் வழக்கமா நான் சீக்கிரமா தானே வந்துட்டு இருக்கேன். எப்படியோ சீக்கிரமா வந்துட்டீங்க. நம்ம படத்துக்கு போவோமா? ஐநாக்ஸ்ல நல்ல மூவி ஓடிட்டு இருக்கு. இல்ல பிரியா, என்னால் வர முடியாது. ஒண்ணு பண்ணு, மாமாவை கூட்டிட்டு திவ்யாவனையும் சினிமாக்கு போயிட்டு வந்துருங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் பாட்டுக்கு போய் குளிச்சு சாப்பிட்டு தூங்க போறேன். என்ன தாத்தா, அப்பா வர மாட்டேன்ட்டாரு. சரிடா குட்டி, நம்ம போவோம். என்ன போ? இல்லப்பா, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் போவோம். சரி, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். ஓகே ஓகே, நான் குட்டியோட விளையாட்டு இருக்கேன். குட்டிமா என்ன? ரமேஷ் சொல்லுங்க சார். கிட்னி திருட்டு கேஸ் பத்தின அறிக்கையை ரெடி பண்ணிட்டேன் சார். அப்படியா? வெரி குட். அந்த கேஸை பத்தின எல்லா ஆதாரங்களையும் நான் கைப்பற்றிட்டேன் சார். இனிமேல் பிரசன்னா நம்ம கண்ட்ரோல்ல தான் சார் இருப்பான். நம்மள மீறி அவனால ஒன்னும் பண்ண முடியாது சார். பிரசன்னாவோட பேனாவாலேயே ரேகாவோட தலையெழுத்தே மாறப்போகுது சார். இந்த கேஸே சுத்த ஹம்பக்கு புரளின்னு கேஸோட தலையெழுத்தே மாறப்போகுது சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாமோ புலி சிங்கம் கரடி விட்டுட்டு இருக்காங்க சார். ஆனா உண்மையிலே நீங்க தான் சார் சிங்கம். ரமேஷ், அப்பப்ப சிங்கத்துக்கு கூட நரியோட உதவி தேவைப்படுது சார். ஓவரா என்ன புகழாதீங்க சார். வெரி குட் ரமேஷ், குட் ஒர்க். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உங்க பங்கு கூடிய சீக்கிரம் வந்து சேர்ந்துடும். ஓகே, தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட் சார்.
பிரியா பிரியா என்னங்க? ஐநாக்ஸ்ல படம் பார்க்க போலான்னு சொன்னேன்ல, ஆமா. ரெடி ஆயிடு, போலாம். திவ்யாவையும் ரெடி பண்ணிடு, உங்க அப்பாவையும் ரெடி ஆக சொல்லு. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. அதான் கௌஷிக், டின்னர் கூட வெளில சாப்பிட்டு வந்துடலாம். சரிங்க. வாங்க மிஸ்டர் ரேகா, குட் மார்னிங். உட்காருங்க. நேற்று ராத்திரி முழுக்க தூங்கியிருக்க மாட்டீங்களே, என்னமோ ஏதோ ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பீங்களே. நீங்களும் உங்க தங்கச்சியும் அந்த கிட்னி திருட்டு சம்பந்தமா போட்ட டிராமா பத்தின எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. This is ridiculous. போய், இதெல்லாம் போய். கிழிச்சு போடுங்க, எவ்வளவு வேணாலும் கிழிச்சு போடுங்க. இந்த மாதிரி 1000 காப்பி என்கிட்ட இருக்குதுக்கா, நீங்க ஒவ்வொன்றா கிழிச்சுக்கிட்டே இருங்க, நான் அனுப்பிட்டே இருக்கேன். உன்னோட இந்த கோபத்தை ரசிக்கத்தான் நான் இங்க உன்னை கூப்பிட்டேன். கோபப்பட்ட எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த விஷயத்தை நான் போன்லயே உங்ககிட்ட சொல்லிருக்கலாம், நான் ஏன் சொல்ல தெரியுமா? உன்னோட இந்த அழகை நான் ரசிக்க முடியாம போயிருக்கோம்ல. மிஸ்டர் ரமேஷ் இந்த ஃபைல ரொம்ப ரொம்ப யோசிச்சு தயார் பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபைல் கமிஷனர் கிட்ட போக போகுது, அதுக்கப்புறம் அமைச்சர் கிட்ட போக போகுது. அமைச்சர் கிட்ட அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறாரு தெரியுமா? இந்த கேஸ்ல யாரெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ண போறாரு. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அப்பாவி ஜனங்க 42 பேர் அவங்களோட கிட்னியை இழந்திருக்காங்க. தெரிஞ்ச அப்புறமும் இப்படி நடந்துக்கிறீங்களே, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நான் நினைச்சீங்கன்னா என்னோட மோதுங்க. ஏன் என்னோட மோதிரத்துக்கு தைரியம் இல்லையா? இன்னும் தைரியம் வரலையா? அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி கோழத்தனமா நடந்துக்கிட்டீங்க, பவித்ராவை ஒழிச்சீங்க, என் குடும்பத்தை அழிச்சீங்க. அப்ப நான் ஒழிச்சு போனேன், உண்மைதான். இப்ப நான் அப்படி இல்ல. தைரியம் இருந்தா என்னோட மோதுங்க, என் தங்கச்சியோட விளையாடாதீங்க. இனி அவளோட வாழ்க்கையில நீங்க விளையாடாதீங்க. ஏன் அதிகாரத்தை எடுத்துட்டு கோழத்தனமா ஆடுறீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். என்ன கொலை பண்ணும் போதற்கா? சுடு, துப்பாக்கி எடுத்து தைரியமா சுடு. நான் ஒண்ணு உங்களை மாதிரி கோழை இல்ல. நினைச்சனா உங்களை என்னால சுட்டு தள்ள முடியும். ரொம்ப நேரம் ஆகாத எனக்கு. அன்னைக்கு நீங்க என்னோட குடும்பத்தை அழிச்ச போது நீங்க ஒரு ஆர்டினரி கிரிமினலா தான் இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க சொசைட்டியை அழிக்கிற ஒரு விஷ விருட்சம் ஆயிட்டீங்க. உங்களை வேரோட சாச்சாதான் எனக்கு நிம்மதி. உங்களை நான் உயிரோட விட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த காக்கி சட்டை. உங்களால இந்த காக்கி சட்டைக்கு எந்தவித கலங்கமும் ஏற்படக்கூடாதுன்னு தான். அதுக்கு நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களை நான் ஒரேடியா கொன்னுட்டேன்னா உங்களோட பாவத்தை நீங்க உணர மாட்டீங்க. யூ won't feel sorry. உங்களோட அடையாளத்தை நான் சமூகத்துக்கு காட்டணும். சட்டத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தணும். வாழ்நாள் பூரா நீங்க வருந்தி வருந்தி சாவணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. அதுதான் உங்களோட சாவு மணி. அதுக்கப்புறம் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசி முடிச்சாச்சா? சும்மா பேசிட்டு இருக்காது ரேகா, முடிஞ்சா செஞ்சு காட்டு. நீ கோபத்துல பேசினா எல்லாத்தையும் சாதிச்சு காட்டிட்டுவியா? ஏய், நான் நினைச்சேன்னா என்னால உன்னை இந்த பதவியிலிருந்தே தூக்கி போட முடியும். நீ சொன்ன பார், இந்த காக்கி சட்டைய என்ன போட விட மாட்டேன்னு. என்ன போட விடாத மாதிரியே நானும் உன்னை இந்த காக்கி சட்டை போட விடாம செய்ய முடியும். ஒண்ணு பண்ணலாமா? நாம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுப்போம்.
அதுல யார் ஜெயிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்ற? நீங்க தோக்க தான் போறீங்க. டேக் லீவ் சார். ரேகா, ஆல் தி பெஸ்ட். ஏம்மா இது பிடிக்கல? இந்த பத்திரிக்கை இதுவும் சரியில்லைண்ணே, நல்லாவே இல்ல. சரி, அது அது கொஞ்சம் சுமாரா இருக்கு. இது எப்படி இருக்கு பாரு. சுத்தமா நல்லா இல்ல. ஏம்மா இந்த பத்திரிக்கை எப்படி இருக்குன்னு பாரு. இது ரொம்ப நல்லா இருக்கு. குடுமா, இந்த டிசைன்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமா, இப்ப பார் எப்படி இருக்கு பார். நமக்கு பிடிக்கிறது இருக்கட்டும்ண்ணே, இந்துக்கு பிடிக்குதான்னு கூப்பிட்டு கேளுங்க. கேட்டா போச்சு. இந்து, இந்து, இந்து. என்ன மாமா? இங்க வாமா. என்ன, என்னோட கல்யாண இன்விடேஷனா? ஆமாமா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்க வேண்டாமா? இந்து, என்னம்மா இது கடற்கடையா ஏறி இவ்வளவு சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். மணப்பொண்ணு நீ பார்க்காம போனா எப்படி? மாமா இவ்வளவு தூரம் சொல்றாருல, இங்க வாடி வந்து பாரு. பாருடி. ரேகாவும் நானும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆமா, ரேகாவும் நானும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏய் ஏய் இந்து, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ற? அன்னைக்கு நகை வச்சிட்டு போட்ட, இது பத்திரிக்கை கிழிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சும்மா இருங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நானும் போனா போதுன்னு ரொம்ப பொறுமையா போனா இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். என்ன தைரியம் உனக்கு? எதுக்கு கிழிச்சு போட்ட? உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய இவ்வளா? நேத்துக்கு என்னடா நகையெல்லாம் தட்டி விட்ட, போன போதுன்னு விட்டுட்ட. இன்னைக்கு என்னடா பத்திரிக்கை கிழிக்கிற? என்னடி உனக்கு? என்ன சொல்ல மாட்டியா? ஏமா அடிக்கிற? ப்ளீஸ். இந்த கல்யாணத்துக்கு பிரசன்னாவை சம்மதிக்க வைக்க எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்காரு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் அவர் ஏன் செஞ்சாரு, ஏன் செய்யணும்டி? நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தாண்டி. உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும்னு தான் எங்க அண்ணன் இவ்வளவு கஷ்டப்படுறாருடி. ஏய், இப்ப நீ கிழிச்சு போட்டியே, அது பத்திரிக்கை இல்லடி, அது எங்க அண்ணனோட மனசுடி, மனசு. ஏடி, நீ படிச்சவ தானே, படிச்சு என்ன தெரிய கிழிச்சு? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியாது? அபச குணமா இந்த பத்திரிகை எல்லாம் ஏண்டி கிழிச்சு போட்ட? சொல்லுடி சொல்லுடி சொல்லு. கேண்டி, நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம இங்க வந்து நின்னா என்னடி அர்த்தம்? சொல்லுடி, சொல்லுங்கறல்ல. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். ஏன் நடக்க வேண்டாம்? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சே ஆகணும். மாமா வேற ஒருத்தைய லவ் பண்றாருமா.